வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் நான் பொன்னி. இந்த வெட்னஸ்டே நாங்கள் வந்து வெளியில் போயிருந்தோம். அந்த வெளியில் போனது தான் நான் வந்து இங்கே காமிச்சிருக்கேன். முதல்ல நாங்கள் வந்து சட்னீஸ்க்கு போய் லஞ்சுக்கு போயிட்டோம். ஏன்னா அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் மாத்திரம் பண்ணினேன். பசங்க எல்லாருமே வெளியில் போயிட்டா. அதனால சரி இவர் வந்து நான் வந்து எனக்கு வெளில அழிச்சின்னு போகிறேன், நீ சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதனால சட்னீஸ் வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் ஹைதராபாத். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பியோர் வெஜிடேரியன் ஃபுட்டு. அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போன டயத்தில் 12:30, அப்போ தான் 12:30 தான் ஆரம்பிக்கிறது. அதனால் வெனஸ்டே ஆனதுனால அவ்வளோவா கும்பலும் இருக்கலை. ரொம்ப ரொம்ப சுட சுட இருந்தது. பூரி எல்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது. அந்த பூரிக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக பொட்டேட்டோ கறி ஒன்று கொடுத்துருந்தா. ஆக்சுவலாக இது வந்து அந்த சால்னாவும் என்னமோ சொல்கிறாளே அது மாதிரி. அதுக்கப்புறம் பருப்பு பொடி இருந்தது. நான் கொஞ்சம் பருப்பு பொடியும் நெய்யும் போட்டுட்டு சாப்பிட்டேன். ஏன்னா அவளோட பருப்பு பொடி வந்து நல்ல காரசாரமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஆவக்காய் ஊறுகாய், இது வந்து அந்த புளிச்சக்கீரை கொங்குரான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சட்னி. இது தான் பருப்பு பொடி. பருப்பு பொடிக்கு வந்து அவள் வந்து இந்த ரெட் சில்லிஸே போடுவாள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து பக்கத்தில் நெய் இல்லாமல் அதை சாப்பிட முடியாது, நல்ல காரமாக இருக்கும். நாங்கள் அங்கே லன்ச்சு சாப்பிட்டுட்டு இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அவள் வந்து அந்த பீடாலாம் வச்சுருந்தா. இது வந்து அங்கே இருக்கிற டெக்கரேஷன் இது புதுசாக இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்கா. இது வந்து ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. போன உடனே ஒரு இந்த பிள்ளையார் சுவாமி அதுக்கிட்ட பூவெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்காக நல்ல ஸ்பெஷலாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தா. பார்க்கறதுக்கும் அட்மாஸ்பியர் ஆம்பியன்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போயிருந்தப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு தடவை அங்கே காஃபி குடிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே ரெனோவேஷன் நடந்துட்டு இருந்தது. அதனால் கொஞ்சம் உள்ளே போகிற இடம்லாம் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் இந்த தடவை ஃபுல்லாக பண்ணிட்டா. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்குது எல்லாமே. அதே மாதிரி ஃபுட்டுன்னா அவ்வளவு நல்லாயிருக்கும் ஃபுட்டு, யாருமே சொல்லுவாள். ஆனால் கொஞ்சம் இட் இஸ் அந்த ஹையர் சைடு. அந்த நம்ம வந்து ப்ரைஸ் பார்த்தோம்னா, பட் ஆனால் யூ வில் கெட் வெரி பியோர் அண்டு ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது. இந்த மசாலாலாம் ஓவர் பவரிங்காக இருக்காமல் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பா. இதெல்லாம் அங்கே இருந்த டெக்கரேஷன். இந்த டைமில் வந்து நான் கேப்பில் தான் போயிருந்தேன். அன்றைக்கி கார் எடுக்கலை. அதனால் கேப் வந்துடுத்துன்னு இவர் சொன்னதுனால ரொம்ப அவசரமாக எடுத்தேன் நான். இதெல்லாம் எவ்வளோ சரியாக வந்திருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு கோ டு நெக்ஸன் மால். அதாவது இந்த ஃபோரம் மாலில் தான் இப்போ நெக்ஸஸ்னு பேர் போட்டிருக்கா. அங்கே வந்து வாசலில் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் இருந்தது. ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு அங்கே ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆனாக்கா ரொம்ப க்ரௌடு வந்துடுவாங்க. அதனால் நேற்றே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினதுனால இவர் லீவ் போட்டிருந்ததுனால அன்றைக்கே போயிடுச்சா. இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து எல்லா கடைக்குள்ளேயும் நான் போகலை. ஏன்னாக்கா அப்புறம் எல்லாமே ரொம்ப அழகழகாக இருக்கும். நிறைய கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸ் வேறு இருக்குது எக்ஸ்மாஸ்க்காக. அது ஏதாவது வாங்கணும்னு தோணிச்சுன்னா இவர் வந்து உனக்கு பிடிச்சிருந்துன்னா நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் நான் வீட்டில் வந்து வைக்கிறதுக்கும் இடம் இருக்காது. நம்ம மாட்டில் வந்து அங்கே இருக்கிற அளவு அழகு இருக்காது. அதுவும் தவிர அதை மெயின்டைன் பண்ணுறதும் இப்போல்லாம் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சரி, அதனால் இருக்கிற சாமானே எக்கச்சக்கமாக இருக்காது, ஏன் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நான் எதுவும் வாங்கலை. எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு வந்தேன். கொஞ்சம் 1-2 காய்கறி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு அது மாத்திரம் நான் வாங்கின்னு வந்தேன் ஸ்பாலேருந்து. இதை பற்றியெல்லாம் க்ராக்கரி எல்லாம் வச்சுருந்தா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதை நான் வந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டேன். இதெல்லாம் நாங்கள் அப்படி போயிட்டே இருந்தோம். அந்த இடத்துக்கு நடந்து அந்த போகிற டைமில் 2 பக்கமும் அவ்வளோ அழகாக, அதாவது இட் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் டெக்கரேஷன்ஸ் அண்ட் ஆல் திஸ் மால். அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தேன். அதெல்லாம் போர்ச்சா அப்படியே நான் எடுத்துகிட்டு போனேன். அதாவது வாக் த்ரூ பண்ணும்போதே நடந்து போயின்னு இருக்கும்போதே. அதனால் எவ்வளோ நன்னா வந்திருக்குன்னு தெரியல. இது வந்து எக்ஸிட்டு கிட்டக்க. இது வந்து ஸ்பாவில் வந்து கொஞ்சம் தான் நான் எடுத்தேன். இங்கே நிறைய சாமான் எல்லாமே 1 வாங்கினா 3 ஃப்ரீ, 3 வாங்கினா 1 ஃப்ரீ, இது மாதிரி நிறைய இருந்தது. அந்த பிளாஸ்டிக் டப்பா அதெல்லாம் நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் இருந்தால் கூட நான் எதுவும் வாங்கலை அங்கே. அப்புறம் அங்கே வந்து கிராஃப்ட்ஸ் ஏதோ ஒன்று இருந்தது, த ஹவுஸ் ஆஃப் கிராஃப்ட்ஸ் என்னமோ. அங்கே கூட இந்த வளையல் மாலை எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் அதெல்லாம். என்ன, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வீட்டில் எப்போதும் செய்கிற வேலையெல்லாம் செய்யாமல் கொஞ்சம் வெளியில் போனது வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. இதில் நான் கட்டின்ட்டுருக்கிற பட்டுப்புடவை தான் என்னோடய பர்த்டேக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தார். ஒரு பக்கம் க்ரீன் கலரு பார்டர், இன்னொரு பக்கம் ரெட் கலர் பார்டர். ரொம்ப அழகாக இருந்தது.
பர்த்டேன்னு நான் விசேஷமாக எதுவும் கொண்டாடுறதில்ல. ஆனால் இந்த குழந்தைகள்லாம் இருக்கா இல்லையா? அவள் வந்து கேக் கட்டிங்லாம் பண்ணினா, அதை கட்டிக்கவே டைம் இல்லை அன்றைக்கி. இன்றைக்கி தான் கட்டின்னு போனேன். பிடிச்சிருக்கா? நீங்களும் பார்த்து சொல்லுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் டு மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ.